வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃப்ல பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச இருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் முதலமைச்சர் அவர்களுடைய இந்தியா டுடேயில் பேசப்பட்ட வார்த்தை அது பெரும் சர்ச்சைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் காங்கிரஸ் கட்சியிலேருந்து புயலாக வெடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று தாவேக்காக்கும் திமுகவும் இடையே வந்து ஒரு சிறிய மனக்கசப்புன்னு சொல்லாமல் சிறிய மோதல்ங்கிற மாதிரி இருக்குது. 2 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. பொதுமக்கள் மத்தியிலும் அது 2 பேர் அட்மிட் ஆகி பரபரப்பான கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வருகிற சனிக்கிழமை வந்து நம்ம கேட்குற கேள்விக்கு முத்தலிஃப் அண்ணா பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் கேட்குற கேள்விக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட, சமூகம் சம்மந்தப்பட்ட, வரலாறு சம்மந்தப்பட்ட கேள்வியில் கேளுங்க. உங்கள் கேள்விகளில் வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சிலர் வந்து சூப்பரான கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க கேள்விகள் கேட்டிங்கன்னா அண்ணட்ட நம்ம வந்து வருகிற சனிக்கிழமை அன்றைக்கு அந்த பதிலை வாங்கி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒளிபரப்புற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். அண்ணா, நேற்று தாவேக்காக்கும் திமுக தொண்டர்களுக்கு இடையில் ஒரு பெரிய சண்டைன்னு சொல்லலாமா அல்லது கை கலப்புன்னு சொல்லலாமான்னு தெரியல. ஆனால் எது எப்படியோ அடிதடி போகிற அளவுக்கு தாவேக்காவுடைய தொண்டர்கள் வந்து மாட்டக்கூடாது. ஏன்னா அவங்க இப்போ தான் அரசியலுக்கு புதுசாக வராங்க. நிறைய பேர் இளைஞர்களும் கூட அவங்களுடைய வாழ்க்கையே வந்து இதுக்கப்புறம் வேறு மாதிரி போயிடும். ஸோ இந்த விஷயத்தில் ஒரு பெரிய கண்டனத்தையும் நம்ம தெரிவிக்கணும். என்னதான் நடந்துச்சு அந்த விஷயம்? பொதுவாக திமுகவினர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறது வந்து பொதுமக்கள் மத்தியில் நம்புகிற மாதிரி இல்லை. என்னென்னா, சர்வே எடுக்கக்கூடாதுன்னு எந்த அரசியலமைப்பு சட்டமும் சொல்லலை, எந்த காவல்துறை இதுவும் சொல்லலை. அதனால் அவங்க போய் சர்வே எடுத்துட்டா, சர்வே எடுத்துன்னா சாதிக்க போகிறாங்க. அடுத்த மாதத்துலேருந்து இப்போ இன்னும் வாக்கு கேட்டாங்கன்னா அடுத்த மாதத்துல அதான் எல்லோரும் பண்ண போகிறாங்க. அப்புறம் என்ன அதில் விஷயம்? அப்போ இந்த மாதிரி பல இடங்களில் இந்த மாதிரி நடக்குது சம்பவங்கள். இவங்களோட தள்ளுமுள்ளு மோதல் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பொதுமக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி அந்த விஷயம் வந்து அவங்க சைடில் ஒரு கர்ப்பிணி பெண் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க. இன்னும் பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவர் சிடிஆர் நிர்மல்குமார் இவங்களாம் போயிட்டாங்க. அவர்லாம் சவால்லாம் விட்டார், என்ன தொட்டு பார்க்க சொல்லு, ஒண்டி வான்ற மாதிரி, தொட்டுப்பார் சிண்டிப்பார் எல்லாரும் மாதிரி அவர். ஆனால் இது நல்ல விஷயமா தெரியுது எனக்கு. உடனடியாக நிர்வாகிகள் களத்தில் இறங்குறது. ஆமாம். இந்த வேகத்தை நீங்கள் தூய்மை பணியாளர் இன்னும் பல விஷயங்களை காமிச்சிங்கன்னா சேகர் பாபுக்கு உண்மையில் நெருக்கடியாக இருந்திருக்கும். அன்றைக்கெலாம் நீங்கள் அந்த நெருக்கடியை ஏற்படுத்தவே இல்லை. அதான் அவங்க ஏறி அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவரு என்ன சொல்கிறார் அமைச்சர், என்ன நீங்கள் பத்திரிகையாளர்கள் அங்கே 3 பேர் போய் அனுமதி பட்டிருக்காங்க, போய் பாருங்க அப்படி இப்படின்றாரு. அவங்க 3 பேர் என்ன கதை சொல்கிறாங்கன்னா, ராயபுரத்தை சேர்ந்தவங்களாம் பாரிமுனையில் வந்து அவங்கள கேட்டாங்களாம் யாருக்கு ஓட்டு போட போகிறேன்னு. உடனே எங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு தாக்குனாங்க. விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு. இது என்ன ஓட்டு கேட்கறதுல இது ஒரு புது வகையாக இருக்குது இவங்க சொல்கிற கதையை பார்த்தா. இல்லை ஜிபே நம்பர் வாங்கினா ஒரு அம்மா சொல்கிறாங்க, அது வேறு பரப்பி விட்றாங்க. ஜிபே நம்பர் ஆதார் நம்பர் கேட்டாங்க, எங்களுடைய ஜிபே நம்பர் மூலம் கூட கேட்டாங்க. ஆதார் நம்பர் அவங்க கையில் வச்சுருக்காங்களா? இப்போ என்கிட்ட கேட்டால் கூட என்கிட்ட இருக்கு, உங்கள்கிட்ட இருக்குமா ஆதார் நம்பர்? அவருடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க. என்னங்க காமெடியாக இருக்குது. இந்த ஒரு வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல ஒருத்தன் ஏதோ கையில் கட்டு போட்டு ஹார்ட் அட்டாக்னுவோம், அவார்டா கொடுக்க போகிறாங்க, ஒரு அவார்டா கொடுக்க போகிறேன் அவனுக்கு. அந்த மாதிரி இது என்னன்னா, பெண்கள் அவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவங்களா இருக்கிற பெண்களாக இருந்தால் இன்னும் கடுமை. என்ன ஆகுனா, வழக்கு ஜாதி சொல்லி திட்டினாங்க, பெண்கள் இது பண்ணாங்கன்னு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தாவேகா தொண்டர்கள் மேலே வழக்கு போட்டுருவாங்க. அதை இல்லை அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அரெஸ்ட்டு கூட நடக்கும். இது இவர்களுக்கெல்லாம் கட்சி வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது அமையன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் நான் தாவேகாவினருக்கும் கேட்கறது என்னன்னா, இப்படி போய் சர்வே எடுத்து என்ன பண்ண போறீங்க? சர்வே எடுக்கணும்னா அந்த பாதவர்ஜுனா டீம் இருக்குது, அது ஏதோ போய் எடுத்துக்கிட்டு இருக்குது. அது ஆல்ரெடி 42 வந்துடுச்சு. நான் வந்துச்சு வேறு. அடுத்த மாதம் இன்னும் 5% கூட கூடி. அப்புறம் எதுக்கு சர்வே எடுக்கிறீங்க? நீங்கள் சர்வே எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இதில் ஒரு பெருமையாக ஒரு இதில் போட்டுக்கிட்டு நாங்கள் எடுத்ததில் இந்த தொகுதியில் எதுக்குன்ற ஊருக்கே தெரியுது. முதல்ல உங்கள் வேட்பாளர் யாருன்னே தெரியாத நீங்கள் போய் கேட்க போகிறீங்க, என் வேட்பாளர் இவருப்பா அப்படின்னு சொல்லி வார்த்தையை சொல்லி தானே கேட்கணும் மக்கள். ஏன்னா ஒரு தொகுதியில் சில தொகுதிகள்லாம், அதுவும் சென்னையில் குறிப்பிட்ட சில தொகுதிகள்லாம் வேட்பாளருக்கு தான் மரியாதை, இல்லைன்னா திமுகக்கு தான்ங்கிற அது பல ஆண்டு காலமாக பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். உங்களுக்கு வேட்பாளர் யாருன்னே தெரியாது. அதனால் இது வந்து ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு. தாவேகாவினரும் இந்த மாதிரியில் போய் ஒரு இதில் போகக்கூடாது. ஆனால் இவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, திமுகனா ஒரு தொகுதினா அவங்களுக்கு தான் சொந்தம், அவங்கள தவிர யாரும் வரக்கூடாது, எந்த கட்சிக்காரனும் வரக்கூடாதுன்ற போக்கெல்லாம் இதை வந்து வெளியே காமிக்க முடியாதுல்ல. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கதையை சொல்கிறது. இப்போ அவங்க புகார் கொடுத்த இடம் எந்த இடம்னு கேட்டால் அங்கே சிசிடிவி கேமரா இருந்ததுன்னா அந்த பெண்கள் மாட்டுவாங்க. இல்லைன்னா பொதுவான இந்த மாதிரி வழக்குகளில்
நம்ம மக்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தாவேக்கா தொண்டர்கள் பாதி பேர் இதை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்க இதான் முதல்ல இறங்குறாங்க. ஒரு பொய்யான வழக்குல வந்து ஒருத்தர் கைது செய்யப்படுதுன்னா, அவங்களுடைய வாழ்க்கை அந்த வழக்க நோக்கி எவ்வளோ தூரம் தள்ளப்படும்? நீங்க ஏன்னா இது அவரு அரசியல் வழக்குகள் இது. ஆமா. அது எந்த அளவுக்கு பாதிப்பு இது உண்டாகும்? அரசியல் வழக்கு கிடையாது. அரசியல் வழக்குன்றது ஒரு பொதுக்கூட்டம்ல போய் அரெஸ்ட் ஆகுறீங்கல்ல, சரிண்ணே. அதுல ஒரு 153 போடுவாங்க. அனுமதியின்றி கூடுதல். கூடுதல்ண்ணே. அந்த மாரி வழக்குகள் வந்து அரசியல் வழக்குகள். அதற்கே நீங்க வந்து ஒரு எம்என்சி கம்பெனில வேலைக்கோ, இல்ல கவர்மெண்ட் வேலைக்கோ, இல்ல ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறது, இல்ல வெளிநாட்டுக்கு போறது, இந்த மாரி விஷயங்களுக்கு வழக்குகள் இருந்தா உங்களுக்கு பெரிய சிக்கல் வரும். சிக்கல் வரும். போறது இதுலலாம். அதுக்கு நீங்க தனியா போய் என்ஓசி வாங்கணும். அது இதுன்னு. இளைஞர்கள் இவர்கள் மேல இப்ப பிசிஆர் ஆக்ட்டோ இந்த மாரி வந்துச்சுன்னா, அது கட்டாயம் ரிமாண்ட் ஆகும். 2வது வெளியில வரதுக்குள்ள அந்த குடும்பம் படாத பாடு பட்டுரும். இப்போ ம். அத ஒரிஜினா வந்து சவால்லாம் விட்டாங்கன்னு வச்சுக்கங்க. அந்த சட்டக்குழு முழுசும் நாங்க பார்த்துக்குறோம். கூடயே நிப்போம்ன்னு சொல்லிட்டு, எல்லா வேலையும் இறங்கி பண்ணாங்கன்னா, அவங்களுக்கும் நாளைக்கு கட்சி வேலையில ஈடுபடுறதுக்கு இது இருக்கும். ஆனால், எவ்வளோ தூரம் இவங்க பண்ணுவாங்கன்றது ஒண்ணு இருக்குது. ஆமா. எனக்கு தெரிஞ்சு, விஜய் உடனடியாக ரியாக்ட் பண்ணி, தலைவர்கள் ஸ்பாட்டுக்கு போய் பேட்டி குடுத்ததுன்னா இதுதான். இதான் முதல் முறை. உண்மையிலேயே பாராட்டலாம். தாவேகா இந்த இடத்துல ஸ்பீடா ஆவுது அப்படின்னு. ஸ்பீடு கூட இவங்க தொண்டர்கள் அடிவுப்பட வேண்டியதா இருக்குது. மக்கள் பிரச்சனை இந்த ஸ்பீடு இருந்திருந்தா, தாவேகா இன்னைக்கு வேற லெவலு. நம்ம அந்த மாரி பேச வேண்டிய வாய்ப்பே இருக்காது. அப்போ, இந்த மாரி வழக்கு வரும்பொழுது, சம்மந்தப்பட்டவர் மேல அரெஸ்ட்டு, அதுவும் பிசிஆர் ஆக்ட்லாம் போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜாமீன்லாம் கிடைக்காது. நேரா நீங்க செஷன்ஸ் கோர்ட்ல தான் வாங்க போய் எடுக்க முடியும். முடியும். அப்போ அது ஒரு ரொம்ப நாள் ஆயிடும். 1 மாசம், 2 மாசம் கூட ஆயிடும். அப்போ அந்த சிறைவாசம், தேர்தல் நேரம், பல பிரச்சனைகள். அதனால தான் சொல்றேன். நீங்க எப்படி கட்சி பணி ஆற்றணும், என்ன பண்ணணுன்றத பார்த்து தான் பண்ணணும். இந்த மாரிலாம் பண்ணிட்டு, உங்க மேல புகார்லாம் குடுத்துருவாங்க. நீங்க நிரூபிக்கணும். எந்த இடத்துல நடந்ததுன்னுலாம் இருக்குது. இல்ல என்னோட வேதனையே அந்த 4 மாசம் குழந்தையோட கர்ப்பிணி பெண் அந்த பெண் போனது தான். என்னதான் விஜய் மேல ஒரு பாசம் எல்லாம் இருந்தாலும் கூட, தலைவர் மேல ஏதாவது இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னா கூட, அந்த 4 மாத கர்ப்பிணி இதோட குழந்தை இது பண்ணிட்டு போ வேண்டிய அவசியம் என்ன இருக்க போகுது? இதுங்க ஆர்வ கோளாறுங்க. இதுங்க குழந்தை போனா இன்னொரு குழந்தை பெத்துக்கணும்னு சொல்லி பேட்டி குடுக்குதுங்க. அதெல்லாம் எதுல கொண்டு போய் சேர்க்கறது? இந்த மாரி அரசியல்வாதிகள்லாம் நம்பி வாழ்க்கைய தொலைச்சுட்டு, பல பேர் நிக்கிறான். 4 மாச கர்ப்பிணின்னா ஒழுங்கா வேலைய பார்க்கறத விட்டுட்டு, இந்த வேலைய இது பண்ணி அதெல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. கண்டிப்பா. அதான் ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. இளைஞர்கள் மட்டும் என்ன? அவன் நாளைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு, அந்த வேலைக்கு நாளைக்கு புஷி சொல்றாரு. நான் வந்தேன்னா எல்லாருக்கும் அரசு வேலையாம். ம். பெரிய டிஎன்பிஎஸ்சி தலைவர் இவரு. இதுல என்ன தெரியுமாண்ணே? 210 தொகுதிக்கு உண்டான வேட்பாளர் பட்டியல் ரெடி. தலைவர் விரைவில் அறிவிப்பார்ன்னு சொல்லி போட்டாச்சு. விண்ணப்ப படிவத்த டெவலப் பண்ணதெல்லாம் திருப்பி குடுக்க வேண்டாமா? என்னதான் கணக்கு? இல்ல அது கேட்டா அவரு அவரு சொன்னார்ன்றதுக்கு என்ன உதாரணம், ஆதாரம்ன்றான். இவன் உருட்டுறது நம்ம ஆளு. என்ன ரமேஷ், என்ன சுரேஷ் என்ன சொன்னாங்க? அந்த கதை இப்படி அந்த இதுதான். ரமேஷ் சுரேஷ் கதை தான். அந்த கதை தான். அதனால அதெல்லாம் கிடையாது. ரைட். நீங்க முதல்ல வேட்புமனுவே விருப்ப மனுவ திருப்பி குடுக்கல, நேர்காணல் பண்ணல. அப்புறம் எப்படி நீங்க? பட்டியல் இருக்கு. ஆனா இவங்க பண்ணிட்டாங்கன்றது இது. உண்மை. அது பேசுறாங்க. எந்த தொகுதிக்கு யாரு, என்ன ஏது இந்த கதைலாம் தனியா ஓடிட்டு இருக்குது. அதெல்லாம் மீறி இவங்க வைக்கிற டிமாண்டுலாம் பார்த்தா 100 தொகுதி கூட வேட்பாளர் கிடைக்க மாட்டான் போல. என்ன கதியா எல்லாரும் போகும்? 2 தொகுதி நின்ற வேண்டியதான். முடிஞ்சு ஆ? போச்சுன்னு. எல்லாரும் 2 தொகுதி நின்ற நிக்க வேண்டியதான். வேண்டியதுதான். கண்டிப்பாண்ணே. இந்த நீங்க சொன்ன மாரி இந்த ரமேஷ், நீ என்ன சொல்ற? சுரேஷ் என்ன சொல்றாங்கிற மாரி இப்ப திமுக நிலைமை ஆயிடுச்சு. முதல்வர் அவர்கள் இன்னைக்கு வந்து இந்தியா டுடே ஒரு ஃபங்ஷன்ல போய் பேசிட்டாரு. அதோட தமிழ் சம்மிட் மாரி அது விஷயங்கள்ல. கூட்டணி ஆட்சிக்கு மக்கள் தமிழ்நாட்டுல என்னைக்குமே வரவேற்பு குடுக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. கூட்டணி ஆட்சிக்கு வந்து தேவைப்படாது. இது காங்கிரஸுக்கும் தெரியும். திமுகவும் இது உணர்ந்துக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற வார்த்தைய சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தைய சொன்னோனே பயங்கர பரபரப்பு. முதல்ல இந்த வார்த்தைய எப்படி பார்க்குறீங்க? முதல்வரோட வார்த்தை. ஏங்க இது சாதாரண விஷயங்க இது. இன்னைக்கு அவர் கேட்டு அவர் போய் சொல்லிட்டு இருக்காரு. திமுக, அதிமுக எப்பவுமே அதான். அவங்க கொள்கையே அதான். தனி மெஜாரிட்டி வந்தா கூட்டணி ஆட்சி தரமாட்டாங்க. இதுவரைக்கும் அந்த மாரி வரல. 2006ல வந்தப்போ காங்கிரஸ் இவங்கள நம்பி ஆட்சியில இருந்துச்சு. அதனால கலைஞர் அப்படி இப்படி தட்டு தடுமாறி ஊட்டின்னு போயிட்டாரு. அன்னைக்கு ஏமாந்தது பாமக தான். ஆமா. அவங்க ஏதாவது கேட்டுருக்கலாம். அவரு என்னன்னு தெரியல அதனால. அவர் எல்லாரையும் உஷார்படுத்திருவார்ல கலைஞர். அந்த மாரி பண்ணிட்டாரு. ஆனா இனிமேல் அந்த மாரி வந்தா திமுகவும் சரி, அதிமுகவும் சரி அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. துணை முதல்வர்ல ஆரம்பிச்சு எல்லா கேபினெட்லேருந்து எல்லாமே பெருசா இது பண்ணுவாங்க. இனி இந்த கரிஸ்மா, லீடரு அதெல்லாம் கிடையாது. எனக்கு என்ன சொல்லு அது இந்த மாரி தான். நாங்க சம்பாரிக்கிறது நீ சம்பாரிக்கிறது நாங்களா? அப்படின்ற மாரி தான் போயிடும். அதனால இது வராதுன்னு அவருக்கு தெரியும். ஆட்சியே கன்டின்யூ ஆகாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால அந்த கேள்வியே அங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா. இதை தொடர்ந்து அவரு மீண்டும் வந்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டதுல ஒரு குறிப்பா ஒரு விஷயம் வந்து, மோடி அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற வார்த்தைய சொன்னாரு. முதல்வர் அவர்கள் வந்து உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படிங்கிற வார்த்தைய சொல்லியிருக்காப்புல. இது எத பொறுத்துங்க? எங்க நீங்க உறவு கை குடுக்குறீங்க? அதுதான் என்னோட இதுவுமே இருக்கு. ஒரு உறவுக்கு கை கொடுப்போம், உரிமை குரல் கொடுப்போம்னா என்ன அர்த்தம்னா, பொதுவான ஒரு நாகரிகமான அணுகுமுறை, நாகரிகமான விமர்சனம், அரசியல் ரீதியாக எதிர்கொள்வது,
ஒரு கட்சி அரசியல் கொண்டு போகிறது, ஆட்சி அரசியல்ன்றப்போ தேவையான நிதி வாங்குறதோ மற்ற விஷயங்களை வாங்குறதுல அதிகாரிகளை போட்டு நம்ம ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ணி நம்ம மாநிலத்துக்கு வேண்டிய விஷயங்களை சாதிச்சுக்கணும். இங்கே எதுவுமே கிடையாது. எதுக்கேத்தாலும் சண்டை போட்டுன்னு முறிக்கணும். ஆனாலும் அங்கேருந்து வர்றதெல்லாம் எதுவுமே வரல. எப்போ கேட்டாலும் நேற்று ஒரு சொன்னல ஒரு டீ கடைக்காரரு, என்ன கவர்மெண்ட் எப்போ பார்த்தாலும் துட்டு இல்லை, நிதி தரல, நிதி தரலன்னு. அப்போ நிதியே தராம தான் நீங்கள் ஆட்சி நடத்துறீங்களா? இன்னைக்கு தோல்வி விடுதியும் இது தெரிஞ்சு போச்சுன விஷயம். ஆ சக்தி நிவாஸ்ன்னு சொல்லிட்டு 2023 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அது. ஆ அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 200 கோடி ரூபா ஃபண்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 138 கோடியோ 140 கோடி ரூபா இது பண்ணி 2024 இவங்க ஓபன் தோல்வி பண்ணி அது பேர் தோல்வி விடுதி மாற்றிட்டாங்க. மாற்றிக்கிட்டாங்க. திட்டத்து பேர் சக்தி நிவாஸ். நான் சொன்னல ரேஷன் கடையில் 10 கிலோ அரிசி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, எல்லாம் கொடுக்குறது. மதிய உணவுக்கு காசு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, கல்விக்கான நிதி கொடுக்குறாங்க. நீ பிஎம்சி ஸ்கூல் திறக்க மாட்டான் அந்த நிதி கொடுன்னு தரலன்னொன்னா கல்விக்கு நிதி தரலன்றது, அதுக்கு நிதி தரல இதுக்கு நிதி தரலன்னு உருட்டுறது. இந்த உருட்டல் தான் ஒரு கட்டத்து மேலே ஜனங்க எப்படிங்க நம்புவாங்க? ஏன்னா ஒன்றுமே தராமல் நீ உன்னுடைய சோர்ஸ் வச்சா நடத்திட்டு இருக்கிற கவர்மெண்ட்டு. ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறீங்க, பெட்ரோலை ஜிஎஸ்டியில் கொண்டு வருவீங்களா? கொண்டு வர மாட்டீங்க. அதில் லாபம் பார்க்குறது யார்? மக்கள் பாக்கெட்டில் கை வைக்கிறது யார்? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதை தான் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமை கொடுப்போம் அந்த டெம்ப்ளேட் வாட வச்சுட்டு உருட்டிகிட்டு இருக்குது. நீங்கள் தான் கொடுக்கலையே, கையை கொடுக்கலையே. எப்போ கொடுப்பீங்க தெரியுமா? உங்களுக்கு நெருக்கடி வரும்போது உறவுக்கு கை கொடுப்பீங்க. இங்கேருந்து டெல்லி போய் பிரதமரை பார்ப்பீங்க. ஆனால் பிரதமர் இங்கே வரும்போது புரோட்டோகால் இருந்தாலும் போக மாட்டீங்க. யாரையாவது ஒரு அமைச்சரை போய் பாருன்னு. அதுதான் இவங்க நிலப்பாடு. கண்டிப்பான. இதை தொடர்ந்து கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது இப்போ திமுகங்கிறது ஒரு கொள்கை அடிப்படையில் சேர்ந்த கூட்டணி. 2017 நாங்கள் ஒன்று போல இருக்கோம். இது எங்களுக்குள்ள கட்சிகள் வேறுபட்டாலும் கொள்கைகள் ஒன்றுன்னு சொல்லி எல்லா கட்சியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்க்ளூடிங் நம்ம பேராசிரியர் மைதீன் கான் இருந்து அவர் நம்ம ஜவஹர்லால் இருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இப்போ பார்க்க போனால் இந்த கூட்டணி எந்த மாதிரியான கொள்கைக்கு இருக்குங்கிறதே தெரிய மாட்டேங்குது. நேற்று செல்வ பெருந்தகை அவர்கள் ராகுல் காந்தியை சந்திச்சுட்டு வந்த பின்ன ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு, எங்களுக்குள்ள மனக்கசப்பு இல்லை, ஆனால் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை இல்லை அப்படிங்கிற ஆனால் இல்லை அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பை அவர் சொல்லியிருந்தாரு. நைட்டு 11 மணிக்கு இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைன்னா நைட்டு 11 மணிக்கு திமுக இதுலேருந்து ஒரு அறிவிப்பு வருது. பிப்ரவரி 22 அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது எதை தள்ளிச்சு திமுக? இவங்க திமுக உட்பட எல்லா தோழமை கட்சிகளையும், அதாவது இவர்கள் வெற்றிக்காக உழைத்து இவர்களை குறிப்பாக ஸ்டாலினை அரியணையில் அமர வைத்த அந்த தோழமை கட்சிகளை லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணியிருந்தாங்க. பெரிய அண்ணன் மனோபாவத்திலேயே டீல் பண்ணாங்க. அந்த வருத்தம் அந்த கட்சிகளுக்கு இன்னை வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா மாற்று இல்லை, அங்கே பாஜக அதிமுக இருக்கிறதுனால மாற்று இல்லைன்றதுனால அவங்க பொறுத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இன்றைக்கி பாஜக அதிமுக எல்லாமே அதிமுக தனியாக இருந்தால் சொல்ல முடியாது. காங்கிரஸ் அங்கே கூட பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க. டக்குன்னு கை மாறி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனு. அப்போ மாற்று இல்லாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் எல்லா விஷயத்துலையுமே இவங்க அடிமைப்படுத்துகிற மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் இவ்வளோ சீட் நிற்போம், உங்களுக்கு இவ்வளோ சீட்டு தான், நாங்கள் ஜெயிச்சோன்னா நாங்கள் வாட்டில் எல்லாத்தையும் பண்ணுவோம், நாங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் முட்டு கொடுக்கணும். இடதுசாரிகளை அப்படி தானே போயிட்டாங்க. ஆமாம். அப்போ அது இவங்களுக்கு பேரும் கெட்டு போச்சு. இந்த வருத்தத்தெல்லாம் இருக்கும்போது எம்பி சீட்டில் கொஞ்சம் சீட்டு ஜாஸ்தி கொடுப்பாங்கன்னு தான் யாருன்னா சொல்லியிருந்தாங்க. இதில் குறைச்சிக்கங்க, எம்பி சீட்டில் பார்த்து பண்ணி தரணும். அவங்க என்ன நினச்சாங்க, ஒரு 24 சீட் நின்றவங்க காங்கிரஸ், அது மாதிரி ஏதாவது ஒரு 16 சீட் அப்படி கேட்டு வாங்கலான்னா 10 தர மாட்டோம், 5 தான் தருவேன் நாங்கள். அது பெரிய போராட்டத்துக்கு பிறகு 10 மறுபடியும் பழைய சீட்டை கொடுத்துட்டாரு. இந்த தடவை அதே மாதிரி அதிக தொகுதியில் ஜெயிக்கணும் அப்படின்னு நிற்கிறது, அது காங்கிரஸுக்கு இந்த தடவை தயாராக இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தடவை இதே கதை சொல்கிறீங்க. இந்த தடவை ஆட்சி கண்டினியூ ஆகுதுன்னு தெரியும். ஒருவேளை தொங்கு சட்டசபை வந்துச்சுன்னா இப்போவே ஆரம்பித்து வச்சாதான் கூட்டணின்றதை முடிவு பண்ண முடியும் தான் கூட்டணி ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தொங்கு சட்டசபைலாம் வராது, அவங்களுக்கு சட்டசபையே அவங்க கிடைக்காதுன்றது தான் நிதர்சனம். அப்போ காங்கிரஸ் கூடுதல் தொகுதியில் நிற்கணும், 25 குறைக்காமல் பார்த்துக்கணுன்றது தான் காங்கிரஸுடைய எண்ணம். அப்போது ஒரு 30 தொகுதி வரைக்கும் 35 தொகுதி வரைக்கும் நிற்கணும்னு. அதுக்கு என்ன பண்ணுறது, அந்த வேலையை தான் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் கொஞ்சம் ராகுல் பிரவீன் அமிச்சு தாவேகா மனநிலைன்னா அதெல்லாம் கேட்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. ஆனால் ஒரு அசால்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப பயந்து போய் தான் கனிமொழிலாம் அமுச்சிச்சுது. அதற்கு பிறகும் இவங்க குழு போட்டு எதுவும் கண்டுக்கலன்றப்ப தான் நேற்று நடந்த அந்த மாவட்ட தலைவர்கள் கூட்டம், அது சும்மா ஒரு இந்த கூட்டம் தான், ட்ரைனிங் மாதிரி.
ஆனால் இவர்களுக்கு என்ன ஒரு பயம் இருக்குங்க. பட்டுச்சுன்னா, போடா போகுது போடா தாவேகாவுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு தகவல் கேள்விப்பட்ட பயத்தில் தான் நைட்டு அறிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போகுது. அதனால திமுக கொஞ்சம் இறங்கி தான் வருது. ஆனா கெத்த விடாம இறங்கி வர மாரி பண்றாங்க. காங்கிரஸ் திமுக விட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ம். அப்படி போனா என்ன நடக்கும்னு நேத்து கூட நம்ம பேசிட்டோம். கண்டிப்பா. போனால் திமுக கதை கந்தல். கண்டல். அதே மாரிண்ணே செல்வபிரந்தைக்கு அவர்கள் நேத்து சொன்ன ஒரு வார்த்தை சரியான வார்த்தை தான் அது. ஏன்னா எலக்ஷன் டயத்துல நீங்க சொன்னீங்கன்னா, நாங்க அங்க ஆள் செலக்ட் பண்றது கஷ்டம். அந்த களத்த ரெடி பண்றது எங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. அதனால தான் நாங்க இந்த விஷயத்த முன்னக்கூட்டியே பேசி நாங்க முடிவு பண்ணணும். எங்க மாவட்ட தலைவர்களும் அதான் சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு நல்ல முன்னேற்பாடா தானே பார்க்கப்படுது. எப்படிண்ணே? உங்களுக்கு தொகுதி ஒழுங்கா குடுத்தா தானே நீங்க அங்க போய் போட்டி போடலாம். அதுதான் அவங்க ரெடியா இருக்காங்கல்ல. நேத்து முடிவுக்கு இன்னொரு காரணம் செல்வ பெருந்தகையுடைய டெல்லி பேட்டி. கூட இருக்கிற செவ்வாழைய எதிர்த்து பேசினான்றவொன்னே ஏதோ பிரச்சனை இருக்குது போலன்னு தான் ஸ்பீடா இது பண்ணுது. ஆனா ஒரே ஆதரவு இவர் மட்டும் ஆமா. தான். செல்வ பெருந்தகை மட்டும் தான். அது ஒரு பிரச்சனை. எங்களுக்கு வேண்டிய தொகுதி குடுங்க, சொல்லிட்டீங்கன்னா வேலைய பார்ப்போம்ன்னு சொன்னது 70 நாளைக்கு முன்னாடியே போய் சொல்ட்டாங்க. இவங்க தான் அந்த கெத்துல தானே இருக்குது எப்பவுமே. அந்த ஆணவம் தானே. அந்த ஆணவத்துடைய வெளிப்பாடு தான் இவருக்கு இன்னைக்கு. அதே மாரிண்ணே தேர்தல் காலம் வந்துடுச்சு. எல்லா எதிர்க்கட்சியிலேருந்து எல்லாருமே வந்து பிரச்சார களத்துல இருக்காய்ங்க. நம்ம ஆட்கள் வந்து ஆளுங்கட்சி விழா கோலத்துல தான் இருக்காங்க. இன்றைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திருவிடந்தையில ஒரு மாநாடுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. பூத் ஏஜென்ட் மாநாடு. அத எண்ணூருமே என் வாக்குச்சாவடி அந்த விஷயத்துல வந்து வச்சிருக்காங்க. திமுக வந்து எத நோக்கி பயணம் பண்றாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு ஜெயிச்சிட்டோங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு முதல்வர் அவர்கள் சொல்லும்போது, இந்தியா டுடே எடுத்த கருத்து கணிப்புங்கிறது நாடாளுமன்ற தேர்தல் சமீபத்தில வந்துச்சுன்னா, யார் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு தான் எடுத்திருக்காங்க. அதில 12% வரைக்கும் எங்களுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கும்போது, இங்க இருக்கிற ஜெர்னலிஸ்ட்லாம் தெரியும். 3% இருந்தாலே ஒரு ஸ்வீப் தான். இப்போ 12%ங்கிறது எங்களுக்கு ஈஸியா நாங்க ஜெயிச்சுருவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய கருத்து கணிப்பு எங்களுக்கு ஒரு முன்னோட்டமா நாங்க பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? இந்தியா டுடே அடிக்கடி அல்வா கிண்டி குடுப்பாங்க. 6 மாசம் ஒரு அல்வா கிண்டி குடுப்பாங்க. நியூஸ் 18 எடுத்தாங்கல்ல. ஆ. அதுல என்ன வந்திருக்கு? அத பத்தி பேசவே இல்ல. 35, 33 தானே. 4, 5% டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல தான் இருக்காங்க. நியூட்ரல்ல இருக்காங்க. அவங்களாம் எப்போ வேணா மாறுவாங்கல்ல. 181 தொகுதி முடிச்சுட்டு இத 3வது கட்ட பிரச்சாரம் கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டாரு. நீங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லல்ல. இவர்களுக்கு நெருக்கடி மேல நெருக்கடி இருந்துகிட்டே இருக்குது. நடுவுல இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் அத பண்ணலாம், இத பண்ணலாம். அது என்னது? முதல்வர் பங்கமா? பங்கம். ஆ? என்னென்ன முதல்ல பங்கம்ன்றீங்க? இல்லங்க. ஏதோ ஒண்ணு 10 என்னமோ 15 தொடங்கிட்டோம். இன்னைக்கு சேகர் பாபு சொல்லிக்கிறாப்ல. சரிண்ணே. அதெல்லாம் நாங்க நடத்தி முடிச்சுருவோம். அதுக்கு இவங்க பேர் வைக்கிறாங்க. ஏங்க நான் என்ன பண்றது? அவன் புரியாத பேர்லாம் வச்சா நான் என்ன பண்ண முடியும்? என்னமோங்க அது. பாக்கமா ஏதோ ஒண்ணு. சரிண்ணே. அது மாரி நடத்துறாங்களாம். அதனால இந்த மாரியே நடத்தினீங்கன்னா நேத்து பார்த்தீங்களா, ஆ? வயசான தம்பதியர்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படியா? அத நீங்க சதாபிஷேகமா? சதாபிஷேகம் சனாதனம்ல. அதையும் பண்ணி வச்சிருந்தாரு எங்க முதல்வர். சனாதனத்துக்கு மாறிட்டாங்களா? ஆ. அந்நியாரு ஏதாவது போய் வேண்டியிருப்பாங்க. நீ இது மாரி அவரு அவரு தம்பதிகளுக்கு. அவரு பண்ணி வச்சாருன்னா, அது ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் ஜோசியர். உடனே இதுக்கு இதாச்சு, அதுக்கு அதாச்சுன்னு அரசு இதுலயே பண்ணி வச்சிருப்பாங்க. எத்தன பேருக்கு? தெரியல நம்பர்ஸ் நெறைய வரும். 60 பேர் என்னமோ இருந்திருந்தாங்க. ம். ஆக்சுவலா அத ஃபங்ஷன முடிச்சுட்டு தான் அந்த காலேஜ் ஃபங்ஷன்லயும் கலந்துக்கிட்டாரு. இன்னும் அந்த கோமாதா குடுக்குறது இதெல்லாம் இன்னும் வரலல்ல? ஆமா. இன்னைக்கு கோதானம், கோதானம். இன்னும் வரல. கூடிய சீக்கிரம் கோதானம்லாம் வந்துரும். வந்துரும். இன்னைக்கு டீ கடை பெஞ்சு பார்த்தீங்களாண்ணே? ம். தொல்காப்பிய பூங்கால தினமும் டீ கடை பெஞ்சுல ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர கூட்டு வச்சு பேசும்போது, இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட தூதர் வந்து பேசிட்டு இருந்தாரு. ம். முதல்வர் அவர்கள்ட்ட. ம். அதுல வந்து நீங்க ரொம்ப ஃபிட்டா இருக்கீங்க. ம். நாங்க உங்கள பார்த்து ரொம்ப அதிர்ச்சியா பார்க்குறோம். அதுதான் ஐயாபூசா. அயோப்ஸா. முருகனர்லாம். ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருப்பாங்க. ஐயோ! வேற லெவல்ல இருக்கீங்க. இவரு வண்டிய அங்கேயே நிறுத்தி முறுக்குனாருன்னு அவருக்கு தெரியாதுல்ல. அவரு நினைச்சுக்கிறாரு ஐயாபூசெல்லாம் ஓட்டுறாரு போல. ஐயோ! பயங்கர ஃபிட்டு அப்படின்னு. நம்பி நாராயணன வச்சு ஒரு பேட்டி. அது நேத்துண்ணே. அதாவது முதல்வரின் பல என்னது அவதாரங்கள் அப்படின்னு போட்டு, இதுவாக பத்திரிகையாளராக நம்பி நாராயணனோட, மோட்டார் பந்தய வீரராக அயாபுசாவ இந்த மாரி ஒவ்வொன்னும் போட்டுடலாம் போல. நான் அடுத்த மேட்ச் வேற இங்க இருக்குண்ணே. ஏதோ உள்ள இறங்கி கமெண்டேட்டர் எதுவும் சொல்ல பண்ணிட முடியாது. கிரிக்கெட் கூட நடத்துவாப்ல. கிரிக்கெட் பிளேயராக, கிரிக்கெட் பிளேயர் ஒரு ஒரு லெக் ஸ்பின்னராக, யாருமே போட்டிருக்காரு. கமெண்டேட்டராக, டீ கடை முதலாளியாக, இந்த மாதிரி எதோ இந்த நான் தான் சொல்றேனே ஸ்ட்ராட்டஜி டீம் பரிதாபங்கள் இருக்கே, அது என்னென்ன சொல்லுதோ அவர் பண்ணுகிறாரு. நாளைக்கு யாராவது அமெரிக்க அதிபர் யாராவது அமெரிக்க தூதர் யாராவது கூப்பிட்டு வச்சு கூட பேசுவாங்க. நாளைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரிய தெரியாது. மாட்டேங்குது. சத்தியமா சொல்றேன் கோதானமா வந்துரும் கூடிய சீக்கிரம். 30 நாள் இருக்குல்லண்ணே. ஆமா. கண்டிப்பா. அதனால அவருக்கு எதை தின்றால் பித்தம் தெரியும்ன்ற கதையில இருக்காங்க.
கண்டிப்பான. இது தொடர்ந்து திமுகவுடைய அமைச்சர்கள் மற்ற கட்சிகளை பார்க்குற விதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாண்டி, தேமுதிகவ அவங்க பார்க்குற விதம் வந்து ரொம்ப ஒரு வேதனைக்குரிய சம்பவமா பார்க்கப்படுது. நேற்று வந்து ராஜா கண்ணப்பன் அவர்கள் தென் வந்து மாவட்ட சேகர் பாபுன்னுங்க. ஆமா. அவரு என்னன்னா பேசும்போது, "ஏங்க அதெல்லாம் ஒரு கட்சியாங்க. ஒரு பெரிய நேத்து கட்சி." காங்கிரஸே சொல்லிட்டாரு. இவங்களும் அந்த முடியும். அதுதான். காங்கிரஸே ஒரு கட்சியான்ட்டாரு அவரு. அவரு சொல்ட்டாரு. இங்க பிஜேபில இன்னைக்கு வந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து அவரும் தெளிவா சொல்ட்டாரு. "நாங்க இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தல." அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. அப்ப அந்நியர் யார்ட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு கடைசியில இருக்காங்க? தாவேகா கூட போறாங்க. ஒரே முடிவு அதான். ஆமா. ஒரு 50 சீட்டு. இன்னைக்கு வேற அடுத்த ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்கண்ணே. சின்னம்மா சசிகலா அவர்களுமே வந்து தாவேகாக்கு ஆதரவு குடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு, வீட சுத்தி எல்லாம் ஆட்கள் நின்னுட்டு இருக்காங்க. விசிலா? சில விசில் டீமா? ஐயோ! கொடுமை. அதாவது அவங்க ஆரம்பத்துலேருந்து அதிமுக ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆ. திவாகரன் குழப்பிட்டு இருக்காரு போல. எங்க போய் முடிய போகுது தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதிமுக கூட்டணி ஜெயிக்கணும். அதுக்கு ஆதரவு கொடுக்கணும் தான் கடைசியில வாய்ஸ் கொடுக்க போறாங்க. அதான் போவோம். கண்டிப்பாண்ணே. இது தொடர்ந்து காங்கிரஸோட அந்த பதில் தாக்குதல்ங்கிற மாரியே சொல்லலாம். ஏன்னா கடுமையான வார்த்தைகள வந்து மாணிக் தாக்கூர் அவர்கள் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லியிருந்த வார்த்தை ஆக்சுவலா ஆர்ப்பாட்டத்தில இருந்தாருண்ணே. கடந்து அவர இந்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுக்காக ஆர்ப்பாட்டத்தில இருந்துட்டு அந்த நேரத்தில கூட ட்வீட் போட்டிருக்காரு. நியூஸ பார்த்துட்டு இருக்காரு போல இருக்கு. முதல்வர் அவர்கள் சொன்ன அட்மின் இருக்கும். அட்மின் பார்த்துக்குவோம். முதல்வர் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைக்கு வந்து 2006 நாங்க விட்டுட்டோம். மக்கள் அப்ப 2006 முடிவு பண்ணிட்டாங்க. கூட்டணி ஆட்சிக்கு தான் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த நேரத்த காங்கிரஸ் தவற விட்டது காங்கிரஸோட மிகப்பெரிய தப்பு. அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வந்து குடுத்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? 2006 விட்டுட்டாங்க தான். ஆனா விலை போனாங்கன்னு வேணா சொல்லலாம்ல. ஆ. விட்டுட்டீங்கன்றத விலை போனார்கள். ஞானசேகரன். அன்னைக்கு சேர்ந்தவர் தான் பீட்டர் அல்போன்ஸ். பீட்டர் அல்போன்ஸ். ஒரு 4, 5 பேர் காங்கிரஸ்ல முன்னணி தலைவர்களெல்லாம் கலைஞர் பார்த்து கவனிச்சுக்கிட்டாரு. மத்தியில இவங்கள நம்பி ஆட்சி இருந்தது. அதில விட்டு குடுத்துட்டேன்னு சொன்னது யாருன்னா, ஐயா ராமதாஸ் தான் சொல்லணும். 18 எம்எல்ஏ என்னமோ இருந்தாங்க. ஆமா. அதிகமான எம்எல்ஏ இருந்தது. டெய்லி மார்க் போட்டிருந்தாரு. இந்த ஆட்சி இவ்வளோ மார்க்குன்னு. ஆனா, அவரு வெளியில இருந்து ஆதரவுன்ற மாரி சொல்ட்டாரு. இடதுசாரிகளும் வெளியில இருந்து ஆதரவு குடுத்தாங்க போல. கலைஞர் உஷாரா அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஆட்சிய தள்ளிட்டு போனாரு. எல்லா வேலைகளும் நடந்தது. எல்லாத்துக்கும் இவங்க துணை போனாங்க. தங்கபால் அவர்கள் அடிக்கடி பேசுவாரு. சேலத்தில எம்பி குடுத்தோனே அவரும் அமைதியாயிட்டாரு. அவ்வளோதான். அதெல்லாம் அதனால அன்னைக்கு ஏமாந்தன்லாம் கதைலாம் சொல்லக்கூடாது. அன்னைக்கு உங்களுக்கு சுயநலம் இருந்தது. மத்தியில ஆட்சியில திமுக இருக்குதுன்றதுனால, இங்க நீங்க இறங்கி போனீங்க. இல்ல மாணிக் தாக்கூர் அவர்களுடைய இந்த தொடர்ந்த விமர்சனம், திமுக மீதோ அல்லது திமுகவோட கட்சி அணுகுற நம்ம காங்கிரஸ் அணுகுற விதத்த பத்தியோ ஒரு மிகப்பெரிய கருத்து அவர்கிட்ட இருந்துட்டே இருக்கு. இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, "நான் 36 நாளா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்." அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தாரு. சோடங்கரே சொன்னாருங்க. சோடங்கர் நேத்து 70 நாளா நாளுங்கிற வார்த்தையும் சொல்லிட்டாரு. மாணிக் தாக்கூர் அவர்களுக்கு வந்து இங்க சேரக்கூடிய அவசியம் இல்லன்னு நினைக்கிறாரா? இல்ல சேர விருப்பம் இல்லாம இருக்கிறாரா? அது காங்கிரஸ்ல எப்பவுமே 2, 3 கருத்து மாத்தி ஈவிகே சிலங்கன் இல்லாத இடத்த அவரு நிரப்பிட்டு இருக்காரு. அவ்வளோதான் சொல்ல முடியும். அவங்க வந்து காங்கிரஸ் இத பயன்படுத்திக்குது அவ்வளோதான். இந்த மாரி கருத்துக்கள்லாம் வரும்போது தான் அவங்க ஏதாவது நெருக்கடி வந்து குடுக்குறாங்களா? தாவேக்கா போறாங்க அப்படின்ற ஒரு இது. ஏன்னா இதே மாரிலாம் பண்ணாங்க வச்சுக்கங்க, உண்மையிலே சொல்றேன். தாவேக்கா பக்கம் காங்கிரஸ் போச்சுன்னா, திமுகவுக்கு எப்படிப்பட்ட இழப்பு வரும்னுலாம் சொல்ல முடியாது. சொல்லவே முடியாது. ஆமா. மிகப்பெரிய இழப்பு வரும். இதை தொடர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரே வார்த்தையை முடிச்சிட்டாரு. இது மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு, முதல்வர் எடுக்க வேண்டிய முடிவு இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ட்வீட் பண்ணியிருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர் இவங்க 2 பேருமே வந்து இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுங்கிற மாரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது ராகுல் காந்திக்கு சமிக்கை இல்லாம இந்த வார்த்தைகள் பேச வாய்ப்பு இருக்குமா? அதெல்லாம் ராகுல் காந்தி ஒரு பக்கம் இவங்கள அனுமதிச்சுட்டு தான் இருக்காரு. மக்கள் எடுக்க வேண்டிய முடிவுன்னு மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. அவ்வளோலாம் நீ கஷ்டப்படாதீங்க. கூப்பு தான் இந்த தடவ உங்களுக்கு. அதனால மக்கள் ஆட்சி தொடர்ற முடிவுலாம் கிடையாது. தொங்கு சட்டசபை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா. அதனால இவங்க அப்படியே பேசிக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு இவங்க உடைய அந்த சூழ்நிலைக்கு எடுத்துக்கிறாங்க. இதுக்கு பிறகு இவங்க ஒண்ணா போய் தேர்தல சந்திச்சா எப்படி இருக்கும் பார்த்துக்கங்க. எப்படி இந்த மோசமா மாதிரியான தான். கீழ வந்து ஒரு வாய்ப்பே இல்லையானே. அதான். மதுரைலாம் ரொம்ப கஷ்டமா போயிரும். இதை தொடர்ந்துண்ணே இன்னொரு கட்சி விசிக. ம். வந்து பாமகல ஐயா ராமதாஸ் அவர்களை வந்து திமுக கூட்டணியில கொண்டு வரணுங்கிறது முதல்வர் அவர்கள் விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பரபரப்பா பேச அடிபட்டிருக்கு. அதில வந்து அண்ணன் திருமா அவர்கள் தெளிவா பதில் சொல்லிட்டாரு. நாங்க 14 வருஷமா மதவாத கட்சி பிஜேபியும், ஜாதி ரீதியான கட்சி பாமக வந்து நாங்க எந்த கூட்டணியும் இருக்க மாட்டோங்கிறத சொல்லிட்டாங்க. இதை தொடர்ந்து செல்வ பிறந்தகையா சொல்லியிருந்தாரு. நேத்து அத நம்ம பேசியிருந்தோம். நேற்று வன்னியரசு அவர்கள்ட்டையும் கேட்கும்போது, இது எங்க கட்சியோட தனிப்பட்ட முறையில ஒரு முடிவு. இதை எந்த வயசுலயும் நாங்க விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விசிகாவையும் ஓரங்கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. விசிகா இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள திருப்திப்படுத்திட்டு, ஐயா கிட்ட பாமக இருக்கு. ஐயா வந்து நம்பிக்கிட்டு இருக்காரு. நம்ம அத நம்புவோமா? அதனால கண்டுக்காதீங்கன்ற மாரி கொண்டு வந்துருவாங்க. அன்னைக்கு திருமாவளவன் எப்படி பேசுவாருன்னு பாருங்க. வேற மாரி பேசுவாரு. இல்லண்ணே ஒருவேளை விசிகாக்கு 6 சீட்லேருந்து 8 சீட் வரைக்கும் வச்சுக்கிட்டோம். ஒரு ம். பேச்சுக்கு வச்சுக்கலாண்ணே. அவர் குடுப்பாங்களான்னு தெரியல. இருந்தாலும் பேச்சுக்கு வச்சு 8 சீட். ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு குறைஞ்சு 12 சீட்டு கேட்பார் இல்லையா?
யார் இருக்கா? 12 பேர் சொல்லுங்க. 2 பேர் ஜிகே மணி, அவர் அருள் இருக்காருண்ணே. 2 பேர் அவங்க இருக்காங்க. மகா ஒருத்தங்க இருக்காங்க. மகா ஆமா. வேற யார் இருக்கா? வரல விட்டு எண்ணிடலான்னு. இந்த பேரன் ஒருத்தங்கிறானா? ஆமா. அவர் ஒருத்தர் கௌதமனா ஏதோ பேர். அவர் பேர் இருக்காரு. அப்புறம் வந்து ஒருத்தர் பிக்சர்ஸா ஏதோ ஒரு மூவி வச்சிருக்கிற ஒருத்தர் ஜிகே மணியோட சன் நினைக்கிறேன். தங்கர் பச்சான் எங்க இருக்கிறாரு? தங்கர் பச்சான் இங்க அன்புமணி அவர்கள்ட்ட இருக்காரு. அப்போ மொத்தம் 5 பேர். 5, 6 பேர். அப்புறம் 12 சீட்டுன்றீங்க. 3 சீட்டு. உதயசூரியனா தனி சின்னமான்னு முடிவு பண்ணீங்க அவ்வளோதான். அதனால அவரு அவரு இன்னைக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. அந்த நிலைமை தான் இன்னைக்கு ஐயாவுடைய நிலைமை. விசிகாக்கு ஒரு வேளை இது பண்ணா விசிகாவை திருப்திப்படுத்தி கொண்டு வந்துருவாங்க. கேட்ட 10 சீட்டு கொடுத்துட்டோம்ல, வேற என்ன வேணும்? அதெல்லாம் பார்த்துக்கலாம். அவரும் இருப்பாரு அப்படின்னு என்ன பண்ண வேணான்னுவார் அவரு. அங்க போய் தாவேகா கூட போய் என்ன பண்ண போறாரு? கண்டிப்பாண்ணே. அதனால அதெல்லாம் நடக்காது. இதை தொடர்ந்து நான் கம்யூனிஸ்டில் ஒரு விஷயம் என்ன, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாகவும் ஒரு மாநாடு, அப்புறம் அவங்க கட்சி வேலை நடந்துட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு வந்து அண்ணன் வீரபாண்டியன் அவர்கள்ட்ட கேட்கும்போது முதல்வர்களுடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்கன்னு, இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி கோட்பாடு எண்ணங்கள்லாம் எதுவுமே கிடையாது, சீட்டு கூட கேட்போம், அது கேட்கறதுக்கு எங்களுக்கும் உரிமை இருக்குது, அவங்க பேசுறதுக்கு அவங்களுக்கும் ஒரு இது இருக்குது, கடமை இருக்குது, அவங்க குறைக்கிறதுக்கு அவங்களுக்கும் உரிமை இருக்குது, வாங்கிக்கிறதுக்கு எங்களுக்கும் உரிமை இருக்குது. இந்த மாதிரி பேச மட்டும் அப்படி பேசிட்டு நவுண்டுட்டாங்க. இந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டை நம்ம பார்த்ததே இல்லை. எப்படி பார்க்குறீங்க? அவர் சந்தோஷப்படுவார், அதை சொல்லிக்கிறாப்புல. முதல்வர் ஏற்றுக்கொள்வார். என்ன மாதிரியான வார்த்தை? ஏன்னா ஒரு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு அவங்க நீ போய் முடிச்சிட்டோம் ரவுண்டை, அப்புறம் நான் எங்கள் ரவுண்டை பார்த்துக்குறோன்னு நின்றுக்கிறாங்க. காங்கிரஸ் அந்த ரிங்குக்கு வெளியே நின்றுக்கிறாங்க. நீ முதல்ல சண்டை போடு, நீ எவ்வளோ வாங்குறன்றதை பொறுத்து நாங்கள் அடுத்து ஆரம்பிக்கிறோம். அதனால் விசிகா, சிபிஎம், சிபிஐ பேசி வச்சு தான் இறங்குவாங்க. அதனால் யாருமே 6 சீட்டு ஒத்துக்கூடாதுன்றதில் உறுதியாக இருப்பாங்க. 2 எக்ஸ்ட்ரா கிடையாது. டபுள் டிஜிட்டு, 2லாம் இல்லை, சிங்கிள் டிஜிட்லாம் கிடையாது, டபுள் டிஜிட்டு 10 சீட்டு அப்படின்னு நிற்பாங்க. சிங்கிள் டிஜிட் வாங்கினா அவங்களுக்கு தான் மரியாதை குறைவு. அண்ணன் வைகோ அவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? வைகோ தனி சின்னம் கேட்பார், கண்டிப்பாக கேட்பாப்புல. தீப்பெட்டியில் நிற்கிறார் கேட்பார். ஆனால் வந்து கண்டிப்பான முறையில் சீட் அதிகம் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்காது இல்லை? சீட்டு கொடுக்க வாய்ப்பு இல்லை. அதே தான் 10 கிட்ட கேட்டான்னு வச்சுக்கோங்க, நின்னா தான் அவங்களுக்கு மரியாதை. என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. கண்டிப்பாண்ணே. இது தொடர்ந்துண்ணே, நாடாளுமன்றத்தில் வந்து பிரைம் மினிஸ்டர் அட்டாக் பண்ணக்கூடிய விஷயத்தை, அந்த வீடியோவை நேற்று அமைச்சர் கிரண் ராஜு அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க. நம்மளுடைய எம்பி ஜோதிமணி அவர்களும் சுபா அவர்களுமே வந்து பிரைம் மினிஸ்டர் வரக்கூடிய பாதையில் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? அங்கே எப்படி போய் பேனர்லாம் எடுத்துகிட்டு போய் பண்ணுறாங்க, போய் நிற்கிறாங்க, எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த ஒருத்தர் அமைச்சர்லாம் வந்து கை கூப்பி இது சொல்கிறாரு. பியூஷ் கோயலுமே சொல்லிட்டு இருந்தார், அவருமே உட்காருங்க. அந்த அம்மா அதை கேட்குற மாதிரி இல்லை. அது பிஎம் வர ரூட் அது. ஆமாம். அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருந்தா என்ன கதை அது, என்ன இது? அதனால் தமிழ்நாட்டுடைய மானத்தை காக்குறாங்க அவங்களாம். போய் மக்கள் பிரச்சனை பேசுனா இந்த மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு இதுக்கு தான் எம்பியாக தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். இல்லை இது எங்கேயாவது இந்த புரோட்டோக்கால் நம்ம பார்த்துருக்கோம், புரோட்டோக்காலை மீறின மாதிரி ஆகாதா இது? பிரதமர் பாதையில் குறுக்கிட்டதுன்னு சபாநாயகர் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. இதே மன்மோகன் சிங் இருந்தப்போ இதே மாதிரி கிட்டலாம் போய் பேப்பரை கிழிச்சு அவர் மேலேயே போட்டிருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. யாருக்கும் சலைத்தவர்கள் இல்லை. ஏன்னா ஒன்று திருப்தி பட்டுலான்னா மற்ற இதிலலாம் அடிச்சு இறங்கி சபாநாயகர்லாம் இழுத்து போட்டு அடிப்பானுங்க. அதெல்லாம் இங்கே இல்லை. நம்ம நாகரிகமாக நடந்துகிட்டு இருக்கோம் தான் சந்தோஷப்பட்டுக்கணும். கண்டிப்பான இறுதியாக அந்த கேள்வி என்னோட முடிச்சுக்கிறேன். அந்த கேள்வி என்னென்னா, அக்கா கனிமொழி அவர்களை பற்றின கேள்வி. தேர்தல் அறிக்கை பரப்புற அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, குழு தலைவரும் கூட அவங்க தான். நேற்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சுண்ணே, இது வந்து தமிழ்நாடே உற்று நோக்க வேண்டிய கேள்வி. மதுபான கடைகளை குறைக்கிறதுக்கோ டாஸ்மார்க்கு வந்து மூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமான்னு கேள்விக்கு அந்த மாதிரி ஏதாவது கோரிக்கைகள் வைத்தாங்களா மக்கள் அப்படிங்கிறது? அந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் மக்கள் வைக்கல அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லி நவுன்ட்டாங்க. இப்போ டாஸ்மார்க்கு மூடலுங்கிறது கண்டிப்பாக கிடையாதா? எப்படி இருக்கும்? இப்போது இஷ்டத்துக்கு போட்டு திறந்து விட்டீங்கலாம் பாருங்கள். அந்த கஞ்சா இதெல்லாம் டீ கடையை அடித்து நொறுகிறானுங்க. ஒரு குடியிருப்பில் போய் ஒரு 10-15 பேர் அடிக்கிறானுங்க. நாமக்கல்ல எங்கேயோ இந்த மாதிரி தான் போதை இந்த இளைஞர் சமுதாயத்தை இது பண்ணிகிட்டு இருக்குது. கனிமொழிலாம் இது இன்னொரு தகவல் பார்த்தீங்களா? அதை கேட்கலையா? எது? கனிமொழி தான் தென்மண்டல பொறுப்பாளர். ஆமாம். சபரிசன் போய் கூட்டம் நடத்திருக்காரு. அவர் கட்சியில் எந்த பொறுப்பில் இருக்கு? அது கனிமொழிக்கு ஏதோ அப்செட்டு அப்படி இப்படின்றாங்க. அப்செட் ஆனால் அப்செட் ஆகிக்கொண்டுருவாங்க, அவ்வளோதான். அப்போ ஓவர் டேக்கிங் ஒர்க்கு இந்த இதெல்லாம் நடக்குதுல்ல தனியாக, இதுதான் திமுக. மற்ற கட்சியில் இதெல்லாம் நடந்தால் பெருசாக ஆகிடுவாங்க கண்டிப்பாக. அது ஒரு இது. அதனால் வந்து அப்படி கேள்வி வந்தால் கூட அதை எடுத்துக்குவாங்களா? மதுபான கடைகளை குறைக்க சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே சூடுபட்டவங்கள இல்லை, இப்போ இருக்கிற அந்த சமுதாயம் சீரழிவுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு முடிவை நோக்கி போகணும்ல. அதாவது முழுமையாக மூடல் இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் டைம் ரெஸ்ட்ரிக்ஷனும் அது வேறு டைமை குறைக்கணும், கடையை எண்ணிக்கை குறைக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் குடியிருப்பு பகுதிகளில் மற்றதெல்லாம்
நீங்கள் அருகாமை கடைகள் இருந்தால் தான் அந்த பழக்கம் அதிகமாகும். அதெல்லாம் குறைக்கிறவெல்லாம் பண்ணணும். மாற்று பொருளாதாரத்தை தேடணும். இதில் வந்து வருமானம் 48,000 கோடி வருதுன்னா, அதுக்கு மாற்று பொருளாதாரமா தேடி இத தேடி. குறைக்கிற வழிய பண்ணணும். கண்டிப்பா. மிக்க நன்றிண்ணே. உங்க நேரத்துக்கு.